பத்தி தான் நம்ம முன்னோர்கள் அப்பவே பாட்டாவே பாடியிருக்காங்க. அது அப்படி என்ன பாட்டுங்க? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நம்ம பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சாதான் அறிவா இருக்கும் நினைச்சது தப்புன்னு புரிய வச்சுட்டீங்க. நம்ம பிள்ளை நம்ம நாட்டிலேயே படிக்க வைக்கலாங்க. ஏதோ புரிஞ்சா சரிதான். பொழுது சாஞ்சிருச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். நீ முன்னாடியே போ, நம்ம மாடுங்களா ஓட்டிட்டு நான் பின்னாடியே வரேன். சரிங்க. வீட்டுக்கு வந்திருக்க? நான் சொல்ல மாட்டேன், என் தலைவர் தான் வந்து சொல்லுவாரு. யார் தான் உன் தலைவன்? நான் தலைவர் பாட்டு பாட்டெல்லாம் வருவாரு. போடுங்கயா பாட்ட. சரி, எதுக்கு அந்த வீட தேடி வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்க நாட்டை என் பேர்ல எழுதி வச்சாங்க. நீங்க எப்ப எழுதி வைக்க போறீங்க அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏய், விவசாயம்னா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? என் பாட்டா முப்பாட்டா காலத்துல இருந்து பூர்வீகமா பார்த்துட்டு வர தொழில் விவசாயம். அந்த நிலத்தை நீ வாங்க வந்திருக்கியா? அது எப்படி வருதுன்னு தெரியுமா? எங்களை மாதிரி விவசாயிங்களாம் சேத்துல கால வச்சா நீங்க சோத்திலேயே கை வைக்க முடியும். இப்ப இருக்கிற விவசாயிங்க பேங்க்ல போய் லோன் கேட்டா இன்னைக்கு வா நாளைக்கு வா சொல்லி இழுக்கடிக்கிறாங்கடா. ஆனா காசு தந்த பாடு இல்லடா. ஆனா அவங்கள மாதிரி பணக்கார முதலைங்க போய் பேங்க்ல லோன் கேட்டா உடனே தந்துடுறாங்கடா. அந்த பணம் திமிர்ல தானே அப்படி பேசுறீங்க? இவங்கள்ட்ட பேசி என் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. வாடா போலாம். டேய், ஒரு நிமிஷம் நில்லு. உனக்கு என்ன நரம்பு தலைச்சா? காக்கா வலி போட்டானாட்டம் இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்க. இட்ஸ் ரொனால்டோ ஸ்டைல் மேன். என்னதான் ஸ்டைலோ
விவசாயிகளுக்கெல்லாம் உயிரா மதிக்கிற நிலத்தை உயிரே போனான்னு தர மாட்டோம். இடத்த காலி பண்ணுங்கடா. எங்க தலைவர் இப்பெல்லாம் சொன்னா போக மாட்டாரு. என் தலைவர் போறதுக்கு ஒரு பாட்டை போடுங்கயா. பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஐயா ஐயா ஐயா, பால் போட்டாங்க ஐயா. உங்க பேர் என்ன? ஐயா ராசபங்க ஐயா. இந்த மாசம் மொத்தம் எத்தனை லிட்டர் பால் போட்டிருக்கீங்க? ஐயா இதையோட சேர்த்து மொத்தம் 60 லிட்டர் போட்டிருக்காங்க ஐயா. ஐயா என்னங்க ஐயா, நான் இந்த மாசம் மொத்தம் 60 லிட்டர் போட்டிருக்கேங்கிறேன். கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயோ போகுது. அப்படியே நீங்க எடுத்த வேலையிலேயே போட்டு பார்த்தோன்னா 1500 ரூபாய் மேல தாண்டுமே. அதுல 500 ரூபாய் குறைச்சு வெறும் 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. உனக்கு போட இருந்தா போடு, இல்லைங்க போய் ஊத்து. இந்த ஊர்ல நீ மட்டும் தான் இருக்கியா? எனக்கு 1000 பேர் இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி காட்டுறேன். முடிஞ்ச உண்டாக்கி காட்டு பாப்போம். இந்த ஊர்ல விவசாயம் இருக்காங்கம்மா. 1-2 சொசைட்டிலாம் பால் போடுறாங்கம்மா. அதுல உங்க சொசைட்டிலயும் பால் போட்டுட்டு இருக்காமா. அவங்க லிட்டருக்கு ரொம்ப கம்மியா 30 ரூபாய்க்கு பால் வாங்கி அதுல டிகிரி சரியில்லை, டெஸ்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு 5 ரூபாயை குறைச்சு விட்டு வெறும் 25 ரூபாய்க்கு தாமா வாங்குறாங்க. நான் ஊத்துற பால் உங்களுக்கு 1 மடங்கு ஏற்றி 50 ரூபாய்க்கா விற்கிறாங்கம்மா. நாங்க வீட்டுக்கு தினமும் நேரடியா 2 வேளையும் பால் போட்டுறோமா. அதுக்கு ஒரு 40 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமா. 40 ரூபாயா? அவங்களுக்கு மட்டும் 25 ரூபாய்க்கு தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு 5 ரூபா போட்டு 30 ரூபாய் தாங்க. என்னம்மா நீங்க அவங்கதான் விவசாயியோட வயிற்றுல அடிக்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களம்மா. விலைவாசலாம் எங்கேயோ ஏறி இருக்கு. ஒரு மூட்டை பாலத்தோட 950 ரூபாய் 50 கிராம்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தா 46 கிராம் தான் இருக்குது. ஒரு மூட்டை மாட்டு தீனி 1500 ரூபாய். இப்படியே போக சோளத்தட்டை, மாட்டுக்கு வைக்கிறது, தண்ணி காட்டுறது, உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுன்னு எவ்வளவோ இருக்குமா. அப்படியே நீங்க சொன்ன வேலை 30 ரூபாயும் நான் சொன்ன வேலை 40 ரூபாயும் போட்டாலும் எங்களுக்கு லாபம் நிக்க போறதே இல்லம்மா. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நஷ்டத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுறாங்கம்மா. ஆனா நாங்க வருஷம் நஷ்டத்தை பார்த்தாலும் எங்க வேலையை இஷ்டப்பட்டு செய்யறோம்மா. என்னது, மாட்டுக்கு இவ்வளவு செலவாகுதா? தெரியல, நீங்க இவ்வளவு இறங்கி சொல்றதுனால இனிமே உங்ககிட்ட பால் வாங்கிக்கிறோம். சரிம்மா, நான் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க தெருவுக்கு எல்லாருக்குமே போட்டுறேம்மா. கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா. எனக்கு ஒரு 2 லிட்டர் போட்டுருங்கண்ணா. எனக்கு 1 லிட்டர் போட்டுருங்கண்ணா. சரிங்கம்மா. புள்ள காமாட்சி, பால் போற ஒரு அண்ணன் இருக்கு. இனிமே அந்த அண்ணன்கிட்ட பால் வாங்கிக்கலாம். சரிடி 15 வருடங்களுக்கு பிறகு. தாத்தா, யார் அது? நம்ம பேராண்டி மாதிரி இருக்கு. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் ஏதோ இருக்கப்பா. என்ன ஏதோ சத்தம்? ஐயா சாமி, எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஐயா ராசா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் விவசாய மாடெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கேன்பா. என்ன சாப்பிடுறியா இல்லையா? இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட. நல்லா தான்ப்பா சாப்பிடுறேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சாயா? படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. இன்னைக்கு இருக்க இளைஞர் எல்லாம்
அப்படியே அரசாங்க வேலைக்கு போயிடுவோம்ப்பா. நீங்களும் அம்மாவும் நினைச்ச மாதிரி நான் ஒரு தொழிலதிபராகி ஒரு 4-5 பேருக்கு நானே தொழில் கற்றுக் கொடுப்பேன்ப்பா. விவசாயத்தையும் மாத்தி காட்டுவோம்ப்பா. உன்னை படிக்க வச்சதுக்கு என் வயசுல பால வாட்டிடா சாமி. நீ பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஐயா, நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். விவசாயிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இடைத்தரகர் இல்லாம நேரடியா வியாபாரம் பண்ணதால எங்க கார்பரேஷன் கம்பெனிக்கு ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்குங்கய்யா. காமராசர் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படிச்ச பிறகுதான் எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில நானும் நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறேன். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, ஆனா உணவை சம்பாதிக்க விவசாயங்கிற ஒரு வழிதான் இருக்குங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காமராசர் ஐயா கல்வி கட்டுதா விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல காணப்படுற பல அணைகள் காமராசர் ஐயா காலத்துல தான் கட்டப்பட்டுச்சு. அது மட்டுமா, வெளிநாட்டு நெல் ரகங்களை நம் நாட்டு காவேரி டெல் கொண்டு வந்து உதைக்க உத்தரவிட்டாரு காமராசர் ஐயா. அதோட உணவு தட்டுப்பாடு இல்லாத முதன்மை மாநிலமா தமிழ்நாடு மாறிச்சு. ஐயா, நாங்களும் உங்க கூட்டணியில சேர்ந்துக்கலாமாங்க ஐயா? அப்பாடா, விவசாயம் தானே நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்கு நல்லது பண்றீங்க, சரி வாங்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு தம்பி. இந்த தலையில கட்டு. ஷூ அவரு மம்டி எப்படி இப்பவா விவசாயத்துக்கு விளை நிலங்களை நீக்கும், விவசாயத்தை காப்போம்.